பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். நல்லா இருக்கீங்களா? இந்த நாளிலும் 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை முதல் வரியை வாசிக்கிற பைபிளை கவனிச்சு பாருங்க. இப்படி இருக்க ஒருவனும் மனுஷரை குறித்து மேன்மை பாராட்டாது இருப்பானாக. மனுஷரை குறித்து மேன்மை பாராட்டக்கூடாது. பெருமை உள்ளவனுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார். அந்த வசனம் நமக்கு தெரியும் இல்லையா? மனுஷனை குறித்து மேன்மை பாராட்டினா என்ன நடக்கும்? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. வேற எங்கேயும் போக வேண்டாம். பைபிள்ல கோலியாத்து முன்னாடி 40 நாளும் சவுலோ இல்ல சவுலோடு கூட இருக்கிற நபர்களையோ எதிர்த்து நிக்க முடியல. ஆனா தாவீது ஒரு சின்ன பையனா கோலியாத்து முன்னாடி நிற்பது மாத்திரமல்ல, எதிர்த்து நின்று அப்படிப்பட்ட பெரிய கோலியாத்தை அடிச்சு வீழ்த்திட்டார். அவர் வீழ்த்திட்டு உள்ள கடந்து வரும்போது அங்க இருக்கிற ஜனங்க செய்த ஒரு காரியம் தான் பெரிய சிக்கலா தாவீதுக்கு போச்சு. என்ன அப்படின்னா, சவுல குறைச்சு மதிப்பிட்டு தாவீதை உயர்த்தி பேசிட்டாங்க. மனுஷனாகிய தாவீதை உயர்த்தி பேசும்போதுதான் சவுலுக்குள்ள ஒரு பெரிய பொறாமையின் ஆவி வந்தது. பொறாமை, ஒரு எரிச்சல், ஒரு கோபம், ஒரு கொலைவெறி. இது எல்லாத்துக்கும் காரணம் என்ன? அதாவது கோலியாத்தை போய் மீட் பண்றதுக்கு முன்னாடி சவுல் இதை தரேன் அதை தரேன்னு சொல்லி நிறைய ஆஃபர்ஸ் கொடுக்குறாரு தாவீதுக்கு. ஆனா முடிஞ்சு வரும்போது அந்த ஆஃபர்ஸ் எல்லாம் குறைஞ்சிருச்சு. அதுக்கு பதிலா என்ன நடக்குது அப்படின்னா, ரொம்ப எரிஞ்சு விழுந்து எப்படியாவது கொலை பண்ணிடணும்னு சொல்லி கடைசி வரையிலும் சவுலால தன்னை மாற்றிக்கொள்ளவே முடியல. ஏன் அப்படின்னா, அந்த ஜனங்க செய்த ஒரு காரியம் தான். எனக்கு பிரியமானவர்களே, எங்கேயாவது உங்களை குறித்து யாராவது புகழ்ந்தா இடத்துல ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க, நான் அல்ல, தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும்னு சொல்லி கர்த்தருடைய நாமத்தை மயப்படுத்திருங்க. ஒருவேளை யாராவது உங்களை புகழும் போது நீங்க அமைதியா இருந்துட்டீங்கன்னா, உங்களுக்கு அங்கதான் பிரச்சனையே ஆரம்பிக்க போதுன்னு உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. புகழ்ச்சியை விரும்புகிற கிறிஸ்தவர்களாய் நீங்களும் நானும் இருக்கக்கூடாது. மனுஷர்களை மேன்மை பாராட்டுகிற ஒரு கிறிஸ்தவர்களாய் நீங்களும் நானும் இருக்கக்கூடாது. ரெண்டுமே செய்யக்கூடாது. புகழ்ச்சி வந்ததுனாலும் நோ, பிரைஸ் காட், தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும் சொல்லுங்க. வாய் திறந்து பகிரங்கமா சொல்லுங்க. இரண்டாவது, யாரையும் நம்ம புகழக்கூடாது. ஏன்னா அவங்க நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் எல்லாம் தேவனுடைய கிருபை. இயேசு கிறிஸ்து பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் இதுல வெகு ஜாக்கிரதையா இருக்கணும். செபிக்கலாமா? கண்களை மூடி. எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த வேலைக்காக ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் கூட ஆண்டவரே, நாங்க கற்றுக்கொண்ட ஒரு காரியம் மனுஷனை மேன்மை பாராட்டக்கூடாதுன்னு சொல்லி. ஆமாண்டவரே, இதோ சவுல் முன்னாடி தாவீதை மேன்மை பாராட்டிய போது ஆண்டவரே, தாவீதுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகளை நாங்க பார்க்கிறோம். அதே மாதிரி ஆண்டவரே, எங்களை யாராவது மேன்மை பாராட்டும் போது உமக்கு மகிமை உண்டாக இதோ எங்களை தாழ்த்துற ராஜா. அது மாத்திரமல்ல, நாங்க யாரையும் மேன்மை பாராட்டாதபடிக்கும் கர்த்தர் எங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்துக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.